அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஷார் மாறிவிடுவாய் இந்த தலைப்பிலே பயானை கேட்டு பயன்பெறுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ولا تبرجن تبرج الجاهلية الأولى وقال أيضا أفحكم الجاهلية يبغون. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم من صمت نجا أو كما قال عليه الصلاة والسلام. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாருக்குமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுவிருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. உலகத்திலே வாழும் காலம் முழுக்க பரிபூர்ணமான ஈமானோடு வாழ்ந்து உலகத்தை பிரியும் நேரத்திலே ஈமானோடு மரணித்து அல்லாஹ்வின் தர்பாரிலே ஈமானோடு எழுப்பப்படக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, உலகத்திலே நாமெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, மக்காவை சார்ந்திருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்களை சொல்லக்கூடிய வார்த்தை, ஜாகிலியாத்துடைய காலம், ஐயாமுல் ஜாகிலியா என்பதாக சொல்லப்படக்கூடிய ஒரு பழக்கத்தை பார்க்கின்றோம். இந்த ஐயாமுல் ஜாகிலியா என்பது அந்த காலத்திற்கு மட்டும்தான் பொருந்துமா, எல்லா காலத்திற்கும் பொருந்துமா என்பதை பார்க்கும் நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களிலே சஹாபா பெருமக்களை பார்த்து அறியாமை காலத்திலே இருக்கின்றீர்களா என்பதாக எச்சரித்த வரலாறை பார்க்கின்றோம். திருமறை பல இடங்களிலே சொல்லும் நேரத்திலே ஐயாமுல் ஜாகிலியான்னு சொல்லக்கூடிய அறியாமையினுடைய சூழலிலே நீங்கள் வாழுகின்றீர்களா என்பதாக பல இடங்களில் அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த இறைவசனங்களையும் பார்க்கின்றோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன என்பதை பார்க்கும் நேரத்தில் நாம் ஈமான் கொண்டதற்கு பின்பாக கூட சில நேரங்களில் ஈமானை தவறி தடம் புரண்டு செல்வதற்கான சில சூழ்நிலைகள் ஏற்படும். காரணம் நம்முடைய பாரம்பரியம், முன்னால் வாழ்ந்த நம்முடைய பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தினுடைய சில செய்திகளை நாம் கவனத்திலே கொள்ளும் நேரங்களில் அதன் பக்கம் சாய்ந்து விடக்கூடிய சூழ்நிலைகளை அல்லாஹ் உண்டாக்கி விடுகின்றார் என்பதை திருமறையினுடைய வரலாற்றின் மூலமாக, சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையின் மூலமாக பார்க்கின்றோம். ஒரு தடவை அபூ மஹ்மத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றவர்கள். அவர்கள் தன்னுடைய அடிமைக்கு எல்லா நேரத்திலேயும் தான் எந்த ஆடையை உடுத்துகின்றார்களோ அதே ஆடையை அந்த அடிமைக்கும் உடுத்துவதற்காக கொடுப்பார்கள். தான் எந்த உணவை சாப்பிடுகின்றார்களோ அதே உணவை தன்னுடைய அடிமைக்கும் சாப்பிடுவதற்காக கொடுக்கக்கூடிய பழக்கத்தை பெற்றிருந்தார்கள். அப்படிப்பட்ட அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்த அபூ மஹ்மத் ரலியல்லாஹு கேட்பார்களா, தோழரே, நீங்கள் எஜமானர், அவர் உங்களுடைய பணியாளர், அவருக்கும் உங்களை போன்ற ஆடையை கொடுக்கின்றீர்கள், உங்களுடைய உணவை போன்று அவருக்கும் கொடுக்கின்றீர்களே, வித்தியாசம் இல்லையா என்பதாக கேட்பார்கள். அப்படி கேட்கும் நேரத்திலே அபூ தர் ரலியல்லாஹு சொல்வார்களா, எனக்கு அல்லாஹ் தஆலா உலகத்திலே செல்வங்களை தந்தது அல்லாஹ் தான். எனவே அல்லாஹ்விற்கு முன்பாக நானும் அடிமை, என்னுடைய அடிமையாக இருக்கக்கூடிய அவரும் அடிமைதான் என்பதாக சொல்லிவிட்டு எங்களுக்கு மத்தியிலே என்ன பாகுபாடு இருக்கின்றது, பிரித்து பார்ப்பதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கின்றது என்பதாக இவர்கள் சொல்லிவிடக்கூடிய வரலாற்றை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட அபூ தர் ரலியல்லாஹு தஆலா ஒரே ஆடையை தன்னுடைய அடிமைக்கு உடுத்துக் கொடுக்கக்கூடிய அந்த வல்லமை பெற்றவர்கள், ஒரே உணவை தான் உண்பதை அவருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த அபூ தர் ரலியல்லாஹு தஆலா ஒரு தடவை தன்னுடைய அடிமையை திட்டி விடுகின்றார்கள். திட்டிய வார்த்தை என்பது சாதாரணமான வார்த்தை கிடையாது. அவருடைய தாயோடு ஒப்பிட்டு
சொல்லக்கூடிய அந்த வார்த்தையால் திட்டமிடுகின்றார். அந்த அடிமை மனம் நொந்தவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சமூகத்திற்கு செல்கின்றார். யார் ரசூலல்லாஹ், என்னை என்னுடைய எஜமானன் அபூதர் அவர்கள் திட்டிவிட்டார்கள். அதுவும் சாதாரணமான திட்டு கிடையாது. என்னுடைய தாயோடு ஒப்பிட்டு செய்து அந்த கடுமையான வார்த்தையால் திட்டிவிட்டார்கள் என்பதாக சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அபூதர் அவர்களை அழைத்து வர சொல்கின்றார்கள். சொல்லிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கேட்கின்றார்கள், அபூதரே, நீங்கள் அறியாமை காலத்திலே வாழ்கின்றீர்களா? நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்பாக கூட அறியாமை காலத்திலே சொல்லியதை போன்ற அந்த தீமையான வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை தாயோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய அந்த வார்த்தையால் இந்த அடிமையை திட்டினீர்களா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கடிந்து கொண்ட அந்த வரலாறை பார்க்கின்றோம். அவர்கள் கேட்கும் நேரத்திலே சொல்கின்றார்கள், இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்பாக கூட அறியாமை காலத்தினுடைய அதே பழக்கத்தில் இருக்கின்றீர்களா என்பதாக அந்த சஹாபியை கடிந்த வரலாறை பார்க்கின்றோம். எண்ணிருக்கவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இப்படி சொல்வார்கள், இன்னக இம்ரவுன் ஃபீக ஜாகிலியத்துன், நீங்கள் சாதாரணமான இஸ்லாத்தை ஏற்ற ஒரு மனிதராக இருக்கின்றீர்கள். ஆனால் உங்களிடத்திலே அறியாமையினுடைய குணம் உங்களிடத்திலே இன்னும் இருப்பதை நான் பார்க்கின்றேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன வரலாறை பார்க்கின்றோம். எண்ணிருக்கவில்லை சஹாபா பெருமக்களே, ஹுனைன் மக்காவிலிருந்து ஹுனைனுக்காக வேண்டி செல்லுகின்றார்கள். அப்படி சென்ற நேரத்திலே சஹாபா பெருமக்கள் ஒரு மரத்தடியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அமரக்கூடிய சந்தர்ப்பம். அப்போது அந்த சஹாபா பெருமக்கள் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த இடத்திலே ஒரு மரம் இருக்கின்றது. இந்த மரம் அறியாமை காலத்திலே இந்த இடத்திலே யாராவது தங்கிவிட்டு சென்றால் அவர் நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பதாக எங்களுக்கு மத்தியிலே ஒரு ஐதீகம் இருந்தது. அதே போன்று நடக்கும். நாங்கள் செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் நாங்கள் என்ன நோக்கத்திற்காக செல்கின்றோமோ அந்த நேரத்திலே அந்த நோக்கத்தோடு செல்வோம். அந்த மரத்தடியிலே நாங்கள் தங்குவோம். அப்படி தங்கும் நேரத்திலே எங்களுக்கு வெற்றியை அல்லாஹ் தந்தான் என்பதாக சொல்லும் சமயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவரிடத்திலே சஹாபா பெருமக்கள் கேட்கின்றார்கள், இது அல்லனா தாத்த அன்வாத்தின் கமாலவும் தாத்த அன்வாத்தின், அறியாமை காலத்திலே எப்படி அந்த மக்களுக்கு வெற்றி கிடைப்பதற்காக ஒரு மரத்தை குறிப்பாக வைத்திருந்தார்களோ அதே போன்று எங்களுக்கும் யா ரசூலல்லாஹ் அப்படிப்பட்ட மரத்தை உண்டாக்கி தாருங்கள் என்பதாக அந்த சஹாபா பெருமக்கள் கேட்கின்றார்கள். ஈமான் கொண்டதற்கு பின்பாக கேட்கக்கூடிய இந்த நிலை. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சஹாபா பெருமக்களை பார்த்து கடிந்து சொல்கின்றார்கள், தோழர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தோழர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமிடத்திலே எங்களுக்கு இந்த இறைவனை போன்று இறைவனை அமைத்து தாருங்கள் என்பதாக சொன்னார்களே, அதே போன்று கேட்கிறீர்களா என்பதாக சஹாபா பெருமக்களை கடிந்து கொண்ட வரலாறை பார்க்கின்றோம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தினோடு சேர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலை கடப்பதற்காக முற்படுகின்றார்கள். முன்னால் நைல் நதி குறுக்கிடுகின்றது, பின்னால் மிகப்பெரிய பட்டாளம் விரட்டிக் கொண்டு வருகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் கேட்கின்றது, மூசாவே, எங்களை இந்த கடலுக்குள்ளாக மூழ்கடிப்பதற்காக திட்டமிட்டிருக்கின்றீர்களா என்பதாக கேட்க அல்லாஹ் தஆலா அற்புதத்தை காண்பிக்கின்றான். தன்னுடைய அசாவால் அந்த நைல் நதியிலே அடிக்கின்றார்கள். 12 பாதைகளாக அது பிரிகின்றது. அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் அந்த கூட்டத்திற்குள்ளாக நிம்மதியாக அந்த நைல் நதியை கடக்கின்றார்கள். இந்த அத்தாட்சியை நேரடியாக பார்க்கின்றார்கள். இடையிலே ஃபிரௌனும் அவருடைய பட்டாளமும் நான் தான் மிகப்பெரிய இறைவன் என்பதாக சவால் விட்டுக் கொண்டிருந்த அந்த ஃபிரௌன் அந்த நைல் நதியிலே மூழ்கடிக்கப்பட்ட வரலாறையும் அவனோடு சேர்ந்தவர்கள் மூழ்கடிக்கப்பட்டதையும் நேரடியாக பார்க்கின்றார்கள். நேரடியாக பார்த்த அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு சென்ற நேரத்திலே அங்கே சில கடவுளுடைய சூழ்நிலைகளை பார்க்கின்றார்கள். சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சிலைகளை வணங்குவதை பார்க்கின்றார்கள். அவர்கள் வணங்குவதை பார்த்த அந்த சமுதாயம் மூசா அலைஹிஸ்ஸலாமை ஈமான் கொண்டவர்கள் கேட்கின்றார்கள், காலு யா மூஸா துல்லனா இலாஹன் கமாலகும் மாலிகா, மூசாவே, இதை போன்று எங்களுக்கும் சில கடவுள்கள் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்களேன், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்களேன் என்பதாக அந்த மக்கள் கேட்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கடிந்து கொண்டு சொல்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் சொன்னதை போன்றல்லவா நீங்களும் ஒரு குறிப்பிட்ட மரத்தை கேட்கிறீர்கள், இந்த மரம் இருந்தால் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதாக
எப்படி நம்பியிருக்கின்றீர்கள்? அறியாமை காலத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபா பெருமக்களை கடிந்த வரலாறை நாம் பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மிகப்பெரிய சஹாபியத்தான பெண்மணி. பிற்காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மனமுடித்த நபிகள் நாயகனுடைய துணைவியாராக வந்த பாக்கியம் பெற்றவர்கள். அவர்கள் ஆரம்பத்திலே திருமணம் முடித்தவர்கள். உபைதுல்லா என்று சொல்லக்கூடிய ஒருவரை திருமணம் முடித்தார்கள். அந்த உபைதுல்லா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே கிறிஸ்தவராக பாரம்பரியத்திலே கிறிஸ்தவத்தை சார்ந்தவராக இருந்த போதிலும் எந்த சிறுக்கான விஷயங்களை அவர் செய்ததே கிடையாது. ஆனால் ஈமான் கொள்ளவில்லை. சிறுக்க வைக்காத நிலையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்த தூய்மையான மனிதராக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவரோடு சேர்ந்து உபைதுல்லா அவர்களோடு சேர்ந்து அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். அப்படி ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அந்த நேரத்திலே இவர்களுடைய யதார்த்தமான பாரம்பரியமான கொள்கை என்பது கிறிஸ்தவத்தை சார்ந்திருந்த காரணத்தினால் அபிசீனியாவிலே கிறிஸ்தவர்கள் நிரம்பி வாழ்ந்த ஒரு நாடு. அந்த நாட்டிற்கு செல்கின்றார்கள். கிறிஸ்தவனுடைய பழக்க வழக்கங்களை பார்க்கின்றார்கள். அவர்கள் செய்யக்கூடிய சாதாரணமான செயல்களை இவர்கள் நின்று பார்ப்பது, வேடிக்கை பார்ப்பது, அவர்கள் சொல்வதை சொல்லி பார்ப்பது, இப்படியே மாறி மாறி தன்னுடைய வீட்டிற்கு வந்த நேரத்திலே அவர்கள் சொல்லுவதை போன்று இவர்களும் சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். வீட்டிற்குள்ளாக வருகின்றார்கள். கிறிஸ்தவர்கள் எப்படியெல்லாம் பாட்டு படிக்கின்றார்களோ அந்த பாடல்களை இவரும் வீட்டிலே வந்து படித்துக் கொண்டிருப்பார். அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை போன்று வீட்டிலே வந்து இவரும் சொல்லிக் கொண்டிருப்பார். ஒரு தடவை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மிகவும் கடுமையான முறையிலே சாடுகின்றார்கள். கணவர் அவர்களே, நீங்கள் அறியாமை காலத்தினுடைய வார்த்தைகளை உபயோகப்படுத்துகின்றீர்கள். இத்தனை காலங்களாக நீங்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த பாரம்பரியத்தை பெற்றவராக இருந்தாலும் கூட நீங்கள் அதை தழுவவில்லை, அந்த மார்க்கத்தை பின்பற்றவில்லை. ஆனால் சமீப காலத்திலே அபிசீனியாவிற்கு வந்ததற்கு பின்பாக உங்களுடைய நடவடிக்கைகள் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கின்றது என்பதாக எச்சரிக்கின்றார்கள். மனைவியுடைய எச்சரிக்கையை பொருள்படுத்தாத அவர்கள் சில காலங்கள் கழிய கழிய கிறிஸ்தவர்களோடு பழகி அவருடைய பல கெட்ட பழக்கங்களை இவர்கள் தனக்குள்ளாக ஏற்படுத்திக் கொண்டார்கள். குடிப்பது, மதுவிற்கு அடிமையாகுவது போன்ற தீமையான செயலுக்கு அடிமையாகின்றார்கள். தீமையே செய்யாதவர்கள், இணை வைக்காமல் வாழ்ந்தவர்கள் கடைசி நேரத்திலே ஒவ்வொரு தவறாக செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். இப்படியே செய்துவிட்டு குடும்பத்திற்கு வருவது, தன்னுடைய மனைவியை அடிப்பது, அவர்களை திட்டுவது போன்ற காரியங்களிலே தன்னை மாற்றி தவறான பாதைக்கு செல்லக்கூடிய மனிதராக உபைதுல்லா அவர்கள் மாற ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு தடவை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு கனவை காணுகின்றார்கள். அந்த கனவிலே தன்னுடைய கணவர் நல்ல நிலையிலே இருக்கின்றார். திடீரென்று ஒரு நாள் அவருடைய முகமெல்லாம் வெடித்து சிதறுவதை போன்ற ஒரு காட்சிகளை பார்க்கின்றார்கள். இந்த காட்சியை பார்த்தவர்களுக்கு கனவிலே கண்டதுதான் இருந்த போதிலும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகின்றது. தன்னுடைய கணவர் ஈமானை விட்டும் வெளியே சென்று விடுவாரோ, ஈமான் இல்லாத நிலையிலே இவர் மௌத்தாக்கப்படுவாரோ என்பதாக இந்த கனவை கண்ட அவர்கள் இதனுடைய உண்மை விவரத்தை புரிந்தவர்களாக கலக்கமடைகின்றார்கள், வருத்தப்படுகின்றார்கள். ஆனால் சில காலங்கள் கழிகின்றது. ஈமான் இல்லாத நிலையிலேயே உபைதுல்லா அவர்கள் உலகத்தை பிரிந்த வரலாறை பார்க்கின்றோம். ஈமானை ஷிர்க்-இல்லாத நிலையிலே வாழ்ந்தவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. ஆனாலும் கூட ஷிர்க்-இல்லாத நிலையிலே வாழ்ந்தவர்கள் கடைசி காலத்திலே தன்னுடைய பழைய கொள்கை, பழைய கோட்பாட்டிற்கு அவர்களோடு சேர்ந்ததன் காரணத்தினால் அந்த செயல்களை தனக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கி கடைசியிலே அதே கொள்கையிலே மரணித்த அந்த வரலாறை பார்க்கின்றோம். எண்ணிவிக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தருவார்கள், 4 விஷயங்கள் என்னுடைய சமுதாயத்திலே இந்த சமுதாயம் இருக்கும் காரணமெல்லாம் அது அறியாமையினுடைய அடையாளமாக இருக்கின்றது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி தந்துவிட்டு சொல்வார்கள், லா யத்ருகுஹுன்ன அல் ஃபக்ர ஃபில் அஹ்சாப். தன்னுடைய பாரம்பரியத்தை சொல்லி, நான் யாருடைய பாரம்பரியம் தெரியுமா? என்னுடைய அத்தா ஆலிம், அவருடைய அத்தா ஆலிம், அவருடைய பாரம்பரியமே ஆலிமுடைய பாரம்பரியத்தை சார்ந்தது என்பதாக பெருமையடித்து வாழக்கூடிய
சில காலங்களை பார்க்கின்றோம். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அறியாமை காலத்தினுடைய அடையாளங்களிலே ஒன்றுதான் பாரம்பரியத்தை சொல்லி பெருமை எடுத்து வாழக்கூடிய அந்த காலகட்டம். அதே போன்றுதான் தன்னுடைய பாரம்பரியத்தை சார்ந்து பிறரை குத்தி காண்பித்து வாழ்வது. நான் யார் தெரியுமா? இப்படிப்பட்ட நிரந்தரமாக இபாதத் செய்யக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவன். உனக்கு என்ன தெரியும் என்பதாக பிறரை மட்டமாக குறை சொல்லி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால் அறியாமை காலத்தினுடைய அடையாளத்தை எதிர்பாருங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்துவிட்டு சொல்வார்கள், நட்சத்திரங்களை வைத்து மழை வரும் வராது என்பதாக கணித்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டு விட்டால் அந்த நேரத்திலே அறியாமை காலத்தினுடைய அடையாளத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்வார்கள், வன் நியாகத்து ஒப்பாரி வைத்து வாழ்வது. வாழும் நேரங்களிலே பிறர் இறந்து விட்டாலோ சோதனைகளை மாற்றிக்கொண்டாலோ அந்த நேரத்திலே அல்லாஹ் இருக்கின்றான், அவன் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை இல்லாமல் ஒப்பாரி வைத்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கை உங்களிடத்திலே வந்துவிட்டால் இந்த 4 காரியங்களும் யாரிடத்திலே ஒன்றாக அமையப்படுகின்றதோ அந்த மனிதர் அறியாமை காலத்தை சார்ந்த அடையாளத்தை பெற்றுக் கொண்டார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். இன்றும் கூட உலகத்திலே பார்க்கின்றோம். நான் யார் தெரியுமா? இன்னாருடைய பாரம்பரியம் மிகப்பெரிய அரசு அதிகாரியை மையமாக வைத்து அவரை சொல்லி அவருடைய பேரப்பிள்ளை சொல்லிக் கொண்டிருப்பார். இன்னாருடைய மகன் என்பதாக சொல்லிக்கொண்டு அவர் வெளியே ஊதாரித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார். ஆனால் என்ன தவறை செய்தாலும் சரி, தவறை செய்தவர் தண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளை உலகத்திலே பார்க்கின்றோம். இதே போன்றுதான் அறியாமை காலத்தை சார்ந்த அந்த காலத்தை தாண்டி இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்பாக சஹாபா பெருமக்கள் சில நேரங்களிலே அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை தழுவி விட்டார்கள். அந்த சஹாபி இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியதற்கு பின்பாக சஹாபா பெருமக்களே சிலர் சொல்வார்கள், உன்னுடைய பாட்டனார் யார் தெரியுமா? இந்த தவறை செய்தவன் என்பதாக சுட்டி காட்டுவார்கள். அபூஜஹல் மடையனுடைய தந்தையாக உன்னுடைய தந்தை இருக்கின்றார் என்பதாக சொல்லும் நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி வருவார்கள். யா ரசூலல்லாஹ், சஹாபா பெருமக்கள் எல்லாம் என்னை இப்படி சொல்கின்றார்கள். சிலர் பாரம்பரியத்தை வைத்தே ஈமான் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்னும் சிலர்கள் ஈமான் கொண்டதற்கு பின்பாக பாரம்பரியத்தை சார்ந்த தவறு செய்த மக்களை சுட்டி காட்டிக் கொண்டு என்னுடைய வாழ்க்கையை வீணடிக்கக்கூடிய சூழ்நிலைகளை உலகத்திலே பார்க்கின்றோம். மார்க்கம் சொல்கின்றது, இஸ்லாமிய மார்க்கத்திலே நிலைத்து வாழ வேண்டும். இன்றைய காலகட்டங்களிலே பாட்டை கேட்டாலும் சரி, படத்தை பார்த்தாலும் சரி, சில சீரியல்களை பார்த்தாலும் சரி, வெளியில் நடக்கக்கூடிய வேடிக்கைகளை வேடிக்கையாக பார்த்தாலும் சரி, சில நேரங்களிலே நம்மையும் அறியாத வண்ணமாக அந்த கலாச்சாரங்கள், அந்த செய்திகள் நம்முடைய சிந்தனையிலே நம்மை அறியாமலே அதை பாடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டு வருகின்றது. அந்த பாடல்கள் பாடும் நேரங்களிலே நம்மை அறியாத வண்ணமாக நாடகம் ஆடக்கூடிய, நடிக்கக்கூடிய, ஆடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டு விடக்கூடிய ஈரநிலையை பார்க்கின்றோம். சாதாரணமான பச்சளம் குழந்தைகள் செல்போனை கொடுக்கின்றோம், பாட்டை வைத்து அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பாடல் மூலமாக சில நேரங்களிலே ஈமான் இல்லாத வாழ்க்கையை தனக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் சாதாரணமான செயல்தானே என்பதாக நினைக்கும். அந்த செயல் மூலமாக மாற்றம் ஏற்படக்கூடிய, ஈமானை விட்டும் தடம்புரண்டு செல்லக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுவதை மார்க்கம் கண்டித்திருக்கின்றது. எனவே வாழும் வாழ்க்கையில் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்களாக, அல்லாஹ்வை பயந்தவர்களாக எந்த ஈமான் கொண்டிருக்கின்றோமோ அந்த ஈமானிலே நிலைத்து வாழக்கூடிய தௌஃபீக்கை பெற்றவர்களாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட உன்னதமான தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. நாம் வாழும் காலங்களிலே ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு உலகத்தை பிரிந்து
ஈமானோடு எழுப்பக்கூடிய உயர்தரமான அந்தஸ்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஈமான் இல்லாமல் வாழக்கூடிய, ஈமானுக்கு எதிராக வாழக்கூடிய அந்த வாழ்க்கை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.